மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தனது தொண்டர்களுக்கு ராமதாஸ் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நிஜாமுதீன். வணக்கம் நிஜாமுதீன், விவரங்கள். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல் காரணமாக பாமக தற்போது 2 அணிகளாக பிரிந்துள்ளது. இந்த நிலையில் அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் ராமதாஸ் யாருடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்னும் கூட்டணி யாருடன் வைப்பது தொடர்பாக தெரிவிக்காத நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது தொண்டர்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டு அளவில் 4% இடஒதுக்கீடுகள், தேசிய அளவில் 2% இடஒதுக்கீடுகள், மொத்தம் என 6 இடஒதுக்கீடுகளை நாம் போராடிதான் வென்றோம். சாதிய மத ஒற்றுமையுடன் அனைவரும் சகோதரர்களாக வாழ வேண்டிய சமய சமுதாய நல்லிணக்க மாநாடுகளை நடத்தினோம். இன்னும் வெல்ல வேண்டியவை பெண்களுக்கான சம உரிமை, போதையில்லா தமிழகம், ஏழை பணக்காரன் ஒரே மாதிரியான கல்வி, ஒரே மாதிரியான மருத்துவம், வேலை வாய்ப்பு என கூறியுள்ளார். மேலும் இந்த அறிக்கையில் உங்கள் மனதளவில் சிறு கலக்கம் ஏற்பட்டுள்ளதை நான் அறிவேன். நாம் பயணிக்க வேண்டிய தூரம் நீண்டது. ஆனால் கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது. நமக்கான வாகனம் இதோ நம் அருகே வந்துவிட்டது. அதில் தான் நாம் பயணிக்க போகிறோம். நம் இலக்கை அடைந்து லட்சியத்தை வெல்வோம் என குறிப்பிட்டுள்ளார். சூசகமாக கூறியுள்ளார். இன்னும் இன்று அல்லது நாளை கூட்டணி குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.